Hello children, welcome back to our channel Rumika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 4 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 3 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நியூ சாப்டர் 5 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபன் வித் ஷேப்ஸ். ஸோ ஷேப்ஸ் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கிரேட் 2லையும் படிச்சிருக்கீங்க. 2D ஷேப்ஸ் படிச்சிருக்கீங்க. வாட் ஆர் த 2D ஷேப்ஸ்? Circle, square, rectangle, and triangle. 3D ஷேப்ஸும் நம்ம படிச்சிருக்கோம். வாட் ஆர் த 3D ஷேப்ஸ்? Cube, cuboid, cone, சிலிண்டர், அப்புறம் ஸ்பியர். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேப்ஸ் எல்லாமே படிச்சிருக்கோம். ஃபன் வித் ஷேப்ஸ். ஸோ ஷேப்ஸோட நம்ம ஃபன் பண்ண போகிறோம் இந்த சாப்டரில். ஓகேவா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ரங்கோலி வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக? அம்மா மேட் அ ப்ரட்டி ரங்கோலி வித் டாட்ஸ் அண்ட் ஷேப்ஸ். ஸோ டாட்ஸும் ஷேப்ஸும் யூஸ் பண்ணி ஒரு அழகான ரங்கோலி வந்து மேட் பண்ணிகிட்ருக்காங்க. லெட் அஸ் ஆல்சோ மேக் இட் ஆன் பேப்பர். இந்த 2 பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஓகே நம்மளும் வந்து பேப்பரில் வந்து ரங்கோலி வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேப்பரில் ட்ரை பண்ணுறப்போ இவங்களோட ரங்கோலி தான் இங்கே வந்து உங்களுக்கு பெரிய பிக்சரில் கொடுத்துருக்காங்க. சம்திங் இஸ் ராங். ஸோ நீங்கள் அம்மா ட்ரா பண்ண ரங்கோலியும் அவங்க மேக் பண்ண ரங்கோலியும் கம்பேர் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அம்மா பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் வந்து ரெட் கலரில் ஒரு ஸ்கொயர் இருக்குது. இங்கே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து அவங்க ப்ளூ கலரில் சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டாங்க. கரெக்டாக? அதுக்கப்புறம் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இவங்களும் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றியுமே இவங்க வந்து 6 சர்க்கிள்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டாங்க. ஆனால் 4 தான் இருக்கணும். கரெக்ட். ஆனால் நமக்கு வந்து 4 சர்க்கிள்ஸ் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 4 ட்ரையாங்கிள் வந்து க்ரீன் கலரில் ட்ரா பண்ணியிருக்காங்க. இவங்க 2 ட்ரையாங்கிள்ஸ் மட்டும் தான் ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக? பட் இங்கே இது கரெக்டாக இருக்குது. 4 ஸ்கொயர்ஸ், ஃபைனலாக 4 ஸ்கொயர்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இவங்களும் 4 ஸ்கொயர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா மிஸ்டேக்ஸ் விட்டுட்டாங்க. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, சம்திங் இஸ் ராங், அவர் ரங்கோலி இஸ் நாட் லைக் மை அம்மாஸ் ரங்கோலி. அவங்க அம்மா ரங்கோலி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், லெட் அஸ் டூ. அதில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். மேக் அம்மாஸ் ரங்கோலி ஆன் த டாட்ஸ் கிவன் பிலோ. ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட பென்சில் யூஸ் பண்ணி அம்மா என்ன ரங்கோலி வந்து மேக் பண்ணாங்களோ அதே ரங்கோலியை நீங்கள் வந்து இந்த டாட்ஸில் மேக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து மேக் பண்ணி காமிக்க போகிறாங்க. ஸோ வந்து நான் வரைய போகிறேன். ஸோ இங்கே பார்த்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 ஸ்கொயர்ஸ் ஈச் கார்னர்லேயும் வரைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், 1 2 3 4. ஸோ 1 2 3 4. அப்புறம் 4 சைட்ஸ்லேயும் ட்ரையாங்கிள் வரையணும். 1 2 3 4. ஸோ 4 ட்ரையாங்கிள்ஸ் வரைஞ்சிட்டோமா? அடுத்து நம்ம வந்து சர்க்கிள் வரையணும். 1 2 3
4. ஸோ நான் வந்து 4 சர்க்கிள்ஸ் வரைஞ்சிக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து அடுத்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த டாட் அப்புறம் இந்த 3 டாட்டையும் கனெக்ட் பண்ணி இப்படி, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, அப்புறம் லாஸ்ட்டாக இப்படி ஒரு லைன். அடுத்து அதுக்குள்ள ஒரு ஸ்கொயர். அப்புறம் அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரங்கோலி வந்துருச்சு. ஓகே சில்ட்ரன், நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். நேம் த ஷேப்ஸ் ட்ரான் இன் அம்மாஸ் ரங்கோலி. ஸோ அம்மாவோட ரங்கோலியில் என்னென்ன ஷேப்ஸ்லாம் ட்ரா பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது? ஸ்கொயர் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது, சர்க்கிள் இருக்குது. எல்லாமே அப்படி தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், இது எல்லாமே சர்க்கிள்ஸ். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே ட்ரையாங்கிள்ஸ். அப்புறம் இது வந்து இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது எல்லாமே ஸ்கொயர்ஸ். ஸோ இந்த 3 ஷேப்ஸ் தான் இருக்குது. ஸோ சர்க்கிள், CIRCLE சர்க்கிள், SQUARE ஸ்கொயர், TRIANGLE ட்ரையாங்கிள். ஸோ இந்த 3 ஷேப்ஸ் தான் அம்மாவோட ரங்கோலியில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். ஹவு மெனி ஷேப்ஸ் ஆர் மேட் வித் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்வ்ட் லைன்ஸ், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ கர்வ்டு லைன்ஸால் எத்தனை ஷேப்ஸ் வந்து மேடாக இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன்ஸால் எத்தனை ஷேப்ஸ் வந்து மேடாக இருக்குன்னு கேட்குறாங்க. கர்வ்னா என்னது? இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறது. சர்க்கிள்லாம் கூட ஒரு கர்வ் தான். கரெக்டாக? ஸ்ட்ரெயிட் லைன்லாம் என்னது? இந்த ஸ்கொயர்லலாம் பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, எந்த விதமான பெண்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது. இது ரெக்டாங்கிள். ஸோ ஸ்கொயர்னால் எப்படி இருக்கும்? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இதிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனால் தான் மேட் ஆகிருக்கும். இப்போது இதில் பார்த்திங்கன்னா எத்தனை ஷேப் வந்து கர்வ்டு லைனால் ஆகிருக்கு? 1 2 3 4. ஸோ அப்போ இந்த டேஷில் 4 எழுதிக்கோங்க. எத்தனை ஷேப்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸால் மேட் ஆகிருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 ஷேப்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனால் மேட் ஆகிருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு 4th சம் பாருங்க. யூஸ் கட் அவுட்ஸ் ஆஃப் ஷேப்ஸ். ஸோ ஷேப் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கணும். டு மேக் அ ரங்கோலி டிசைன், அவுட்லைன் த ஆப்ஜெக்ட் அண்ட் கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் ஆக்டிவிட்டி மாதிரி வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். ஷேப்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கொயர்னால் ஸ்கொயர் ஷேப் எடுத்து கட் பண்ணிக்கோங்க, சர்க்கிள்னால் சர்க்கிள் ஷேப் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பரில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். எப்படி பேஸ்ட் பண்ணணும்? ஏதாவது ஒரு டிசைன், ஒரு ஃப்ளவரோ இல்லை ஒரு பட்டர்ஃப்ளையோ அந்த மாதிரி ஒரு டிசைனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ரங்கோலி மாதிரி பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இங்கே வந்து உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து இங்கே ட்ரா பண்ணி காமிக்க போகிறாங்க. ஷேப்ஸ், ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க, ஒரு ரங்கோலி டிசைன் வந்து ட்ரா பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஓகே, நான் வந்து ஒரு ரங்கோலி ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஹெக்ஸகான் வந்து மிடில் வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் நான் இங்கே ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கிறேன்.
அப்புறம் நான் இங்கே ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் மேலே வந்து ட்ரையாங்கிள். அது மாதிரி நான் எல்லா சைட்ஸுக்கும் பண்ணிக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக இங்கே ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிட்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிடுறேன். ஓகே சில்ட்ரன், நீங்களும் இந்த மாதிரி ரங்கோலி டிசைன் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.